ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னோட சீட்டு முடிஞ்சிச்சு, அது மூலம் வாங்கின கோல்டு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன். ஸோ என்ன சீட்டு நான் சொல்கிறதுக்கு முன்னால் இதோட பில்லை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிராம் காயின் தான். ஸோ அதுக்கான பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரேட் டிக்ரீஸ் ஆகும் நான் வெயிட் பண்ணேன். பட் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிற மாதிரியே இல்லை, அதுக்கு பதிலாக இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு. நமக்கு ஒரு செப்டம்பர் 18க்கு மேலே தான் தெரியும் ரேட் கட் டவுன் ஆகுதா என்ன, இல்லை ரிமைன் சேம் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் நான் காயின் வாங்கியிருக்கேன், ஆனால் 8 கிராம் வாங்கினதில்லை. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம செய்முறைக்காக நான் வாங்கியிருந்தது தான் இந்த 8 கிராம் காயினை. ஸோ இனிமேல் செய்முறைனாலே மோஸ்ட்லி நம்ம கோல்டு அவாய்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க செய்யும் போது பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஸோ நம்ம செய்யும்போது ஸோ ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் நம்ம செஞ்சுதானே ஆகணும். ஆனால் இனிமேல் கோல்டு டு கோல்டு அவாய்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அமௌண்ட்டாக வச்சிட வேண்டியதுதான். ஸோ யாரெல்லாம் இப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்கியிருந்த 8 கிராமோட கேல்குலேஷன் நம்ம பார்க்கலாமா? ஸோ 8 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 2% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க, 1630 ரூபா. ஸோ மொத்தமாக சேர்த்து ஜிஎஸ்டி 3% எல்லாமே சேர்த்து 85,820 ரூபா வந்துச்சு. ஸோ வாங்கி தான் ஆகணும், வேறு வழியே இல்லைங்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தோம். நம்ம ஒரு பிளானிங்கில் அமௌண்ட் சேவ் பண்ணிட்டு இருப்போம், அது ஒரு பிளானிங் நடக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த டைம் எனக்கு நடந்துச்சு. பட் நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஸோ அதனால் வாங்கியாச்சு. என்னோட ஒரு குட்டி சஜஷன் என்னன்னா, இந்த மாதிரி நீங்க காயின் வாங்கும் போது அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி பார் வாங்காதீங்க, காயினே வாங்குங்க. உங்களுக்கு பாருக்கும் காயினுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 80 ருபீஸ் இருக்கும். ஸோ அதுவே நம்ம அதிகமான கிராம்ஸ்ல வாங்கும் போது வித்தியாசம் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆஃபர் ஏதாவது இருந்ததுன்னா வேணால் பார் வாங்கிக்கோங்க, மற்றபடி காயினே ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா ரெண்டுத்துக்கும் ரீசேல் வேல்யூ நமக்கு ஒன்று தான். அதே மாதிரி எம்எம்டிசி காயினும் அப்படி தான். ஸோ நம்ம 11% வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கினாலுமே அதோட ரீசேல் வேல்யூ போக போகிறது என்னமோ 24 வேல்யூக்கான ரேட்டு மட்டும்தான். ஸோ அதையும் என்னன்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு வாங்குங்க. பிகாஸ் நான் இந்த டைம் போகும்போது தான் ஜிஆர்டியில் கேட்டேன், 11% அதுக்கு வேஸ்டேஜ் சொன்னாங்க. ரீசேல் வேல்யூ பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் 24 ரேட்டு என்னவோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் அதிகமான வேஸ்டேஜாக இருக்குது. ஸோ நான் சீட்டு மூலம் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, நான் சொன்னது பார்த்தீங்கன்னா கூகுளம் சீட்டில் தான் வாங்கியிருந்தேன். என்னோட கூகுளம் சீட் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் முடிஞ்சிருந்தது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியில் எந்த பீப்புள்ஸும் பற்றி போட முடியாது, அதனால தான் நான் ப்ரைவேட்டில் போட்டிருக்கேன். ஸோ இதில் நிறைய பேர் நிறைய விதமான சஜஷன் சொன்னீங்க. எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இது வரைக்கும் வரல. ரொம்ப வருஷமாகவே நான் கூகுளத்தில் தான் போட்டுட்ருக்கேன், நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ என்ன நமக்கு ஒரு பெரிய லாபம் கிடைக்காது, அதுதான் நமக்கு கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இதே கொஞ்சம் ஊர் சைட்லலாம் போட்டிங்கன்னா ஜிஎஸ்டி கமிஷன்லாம் இருக்காது. பட் நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் போடும்போது அது எல்லாமே இருக்கும். அது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் தாராளமாக போடலாம். உங்களுக்கு இதை பற்றி வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன். பட் இருந்தாலும் இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன். மந்த்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5000லேருந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 5000னா ஒரே ஃபிக்ஸ்டாக இருக்காது. உங்களுக்கு 4200, 4300 மந்த்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 10 மாதம் 5000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நமக்கு கிராஜுவலாக கம்மியாயிட்டே வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11 மந்த்லேருந்து கம்மியானதுலேருந்து அதிகமாகிட்டே நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். இதான் ப்ராசஸாக இருக்கும். டோட்டலாக நம்ம ஒரு அரௌண்ட் 88 கட்டுற மாதிரி இருக்கும். 88, 89 கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராஃபிட்டுன்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு 11,000. ஸோ அதுலேயே நமக்கு முழுசாக அந்த அமௌண்ட் கிடைக்காது. கமிஷன் ஜிஎஸ்டி போகிறதுக்கு போக மீதி அமௌண்ட் ஒரு 8000 என்னமோ கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 96,000க்கு மேலே கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், அவ்வளோதான். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது பெரிய லாபமாக இருக்காது தான். பட் நமக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டு சேர்க்கணுன்னா நீங்கள் இந்த இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த கூகுளம் சீட் ஃபாலோ பண்ணிக்கலாம். மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே நமக்கு குறைஞ்சபட்சம் 5 வருஷமா இருக்கும். இதே சீட்டுனா உங்களுக்கு 20 மாசமா தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். நீங்க அரௌண்ட் உங்களுக்கு பீப்புள் தெரிஞ்சவங்க இருந்தாங்க, சீட்டு பிடிக்கிறாங்கன்னா தாராளமாக அவங்க கிட்ட போடுங்க. ஏன்னா கமிஷன்லாம் இருக்காது. ஸோ ப்ரைவேட் கம்பெனி நீங்கள் எங்கே போனாலுமே இந்த 5% கமிஷன், 5% ஜிஎஸ்டி கண்டிப்பாக இருக்குது.
நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தா உங்களுக்கு நியர்பை எங்க இருக்கோ ஆஃபீஸ் அதை கேட்டுட்டு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க கூட போட்டுக்கலாம். ஸோ அவங்களே எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. தள்ள அமௌண்ட் எவ்வளோ, உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரப்போகுது, நீங்க எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறது எல்லாமே அவங்களே எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பை.